பட்ஜெட் மீதான பதிலுரையை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்றைய தினம் அவைக்கு வராமல் அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணித்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை அதிமுக இன்று புறக்கணித்திருக்கிறது. என்ன விவரம்? ஆனந்தி, இடைக்கால பட்ஜெட் கடந்த 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில கடந்த 2 நாட்களாக அந்த பட்ஜெட் உரை மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இன்று அந்த உரை மீதான விவாதத்திற்கான பதிலுரையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் வழங்க இருக்கக்கூடிய நிலையில் பதிலுரையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இந்த பதிலுரை வழங்கப்பட உள்ள நிலையில் அந்த முழுமையாக அதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கப்படுகிறது. 16வது சட்டப்பேரவை, அதாவது இந்த இன்று பதிலுரை மட்டுமல்ல, மற்றொரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது இந்த 16வது சட்டப்பேரவை கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியுடைய இறுதி நாள் அந்த கூட்டத்தொடருடைய இறுதி நாளாக இது இன்று பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்த 16ஆம் சட்டப்பேரவையின் இறுதி நாளான இன்று அதனை முழுமையாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பதிலுரை ஒரு புறம் இருந்தாலும் இந்த கூட்டத்தொடருடைய 16வது சட்டப்பேரவையின் இறுதி நாளான இன்று தமிழ்நாடு முதலமைச்சரும் சில நிமிடங்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினருடன் பேசுவார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு மேற்கொண்ட திட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக தங்களுடைய வருகையை புறக்கணித்திருக்கிறார்கள். மேலும் மற்றொரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கிறது, ஆளுநர் உரை மீதான விவாதம் கடந்த மாதம் நடைபெற்ற பொழுது அந்த ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலுரை வழங்கும் போதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்த நிலையில் தற்போது இந்த பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கு வழங்கக்கூடிய பதிலுரையையும் எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வராமல் புறக்கணித்திருக்கின்றனர். ஏற்கனவே ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் பதிலுரையும் அதிமுக புறக்கணித்திருந்த நிலையில் இன்றைய தினமும் அதிமுக புறக்கணித்திருக்கிறது.